அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம். அதாவது நபிவழி திருமணத்தின் போது பெண்கள் வீட்டாருக்கு மட்டும் தனியாக பெண் வீட்டில் வைத்து பெண் வீட்டார் விருந்து வைக்கிறாங்க. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையில சரியான நடைமுறையா என்பதை விளக்கவும். திருமணத்துல பெண் வீட்டாருக்கு மட்டும் பெண் வீட்டு சார்பா விருந்தளிக்கிறாங்க. இது இஸ்லாமிய அடிப்படையில சரியான்னு கேட்கிறாங்க. இது சரி கிடையாது. ஏன் சரியில்லைன்னு சொல்றோம்னா, திருமணத்தை ஒட்டி விருந்து கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்றது வலிமா விருந்து, அந்த ஒண்ணுதான். திருமணத்தை ஒட்டி விருந்து கொடுக்கணும்னு மார்க்கம் சொல்றது எது மட்டும்தான்? வலிமா விருந்து மட்டும்தான். அந்த வலிமா விருந்தை யார் கொடுக்கணும்? மணமகன் தான் கொடுக்கணும். திருமணம் செய்து கொண்ட ஆணிடத்தில் தான் நபிகள் நாயகம் அவங்க ஃபவுலிம், நீ வலிமா விருந்து கொடுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப திருமண விருந்து, வலிமா விருந்து தான் திருமண விருந்து. அந்த விருந்து கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர் யார் தான்? ஆண். மணமகன் தான் வலிமா விருந்து கொடுக்கணும். அதை தாண்டி பெண் வீட்டாரிடத்தில் பெண் வீட்டு தரப்பில் எந்த விருந்தும் அளிக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தரல. இப்ப மணமகன் விருந்து கொடுக்கணும்ல, அந்த விருந்தில் தான் அவர் தமக்கு சக்தியுள்ள நபர்களை அழைச்சிக்கணும். இப்ப பெண் வீட்டார் தரப்புல இருந்து ஆட்களை அழைக்கணுமா, அழைச்சி சாப்பாடு யார் கொடுக்கணும்? மணமகன் தான். இவங்க இப்ப என்ன செஞ்சிடறாங்கன்னா, மணமகன் தரப்புல தனி விருந்து, அது போக பெண்கள் பெண் தரப்புல இல்ல எங்களுக்கு சொந்த பந்தம்லாம் அதிகம், விருந்து கொடுக்கிற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சொந்த பந்தம்லாம் அதிகம். அப்ப நமக்குலாம் என்ன அனாதையாவா இருக்கிறோம்? நமக்கு சொந்த பந்தம் இல்லையா? யாரை எடுத்துக்கிட்டாலும் ஒரு குறைஞ்சது ஒரு 100 சொந்த பந்தத்தை எடுக்க முடியும். இப்ப இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்களோ, இல்ல எங்களுக்கு சொந்த பந்தம் அதிகம், மாப்பிள்ளையால கொடுக்க முடியாது, கல்யாணம் பண்ற மணமகனால மாப்பிள்ளையால எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்க முடியாது, எங்க சொந்த பந்தங்கள் நிறைய பேர் தவறி போயிடுறாங்க, அவங்களுக்கு நாங்க விருந்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருது, அதனால எங்க சொந்த பந்தங்களுக்கு நாங்க தனியா விருந்து கொடுக்கிறோம். இந்த வழக்கத்தை ஏன் உருவாக்குறீங்க? உங்களுக்கு முடியுதுன்னு சிலர் கொடுத்துறீங்க. இது சமுதாயத்தில் ஒரு பழக்கமாக ஆகிவிடுகிறது. இப்ப பெண் வீட்டில் விருந்து அளிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நடைமுறை எழுதப்படாத சட்டமாக மாறிவிடுகின்ற பொழுது கொடுக்க முடியாதவங்க கஷ்டப்படுறானே. இது மார்க்கத்தில் இப்படி ஒரு வடிவமே இல்லையே. ஆம்பளை தானே கொடுக்கணும்னு மார்க்கத்தில் இருக்கு. அதுவும் எப்போதிலிருந்து நீங்க மூசா நபியின் வரலாற்றை பார்த்தாலும் அதுதான் யதார்த்தம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மதியன் நகருக்கு போறாங்க. தான் ஊர்ல இருந்து மதியன் நகருக்கு போறாங்க. அங்க ஏனைய ஆட்கள்லாம் கிணத்துல தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பெண்மணிகள் மட்டும் கொஞ்சம் விலகி நிக்கிறாங்க. மூசா நபி போய் பேச்சு கொடுக்குறாரு. என்னங்க விலகி நிக்கிறீங்க? இல்ல எங்க ஆடுகளுக்கு எங்க தேவைக்கு நாங்க தண்ணி இறைக்கணும், சுத்தி கூட்டமா இருக்கு, அதனால நாங்க விலகி நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி, உங்களுக்கு 2 பேருக்காக நான் தண்ணி அரைச்சு தரேன்னு இவர் தண்ணி அரைச்சு கொடுக்குறாரு. அப்ப அந்த 2 பெண்மணிகளும் சொல்றாங்க, நீங்க நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, எங்களுக்காக தண்ணிலாம் எடுத்து தந்திருக்கிறீங்க, கிணத்துல இறைச்சி கொடுப்பாங்களா இறைச்சி கொடுத்துக்கிறீங்க, நீங்க வாங்க எங்க தகப்பனாட்ட பேசுங்க, அப்படி எங்க தகப்பனார் உங்களை ஏதாவது பயன்பாட்டுக்கு வைத்துக் கொள்ளலாம். பூசா வந்திருக்கிறாரு, குடும்பம் சொந்த பந்தம் யாருமே இல்லை, மதியனுக்கு தனியா வந்திருக்கிறாரு அந்த நகருக்கு. சரின்னு தகப்பனாட்ட போறாரு, பெண்களினுடைய தகப்பனாட்ட போறாரு. பெண்களுடைய தகப்பனார் அவர் பார்த்த உடனே, மூசா நல்ல மனுஷரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, நீங்க நல்ல குணமுள்ளவரா இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க 2 மகள்ல யாரையாவது ஒருத்தவங்களும் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், 2 மகள்ல ஒரு மகளை உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அதுக்கு பகரமா நீங்க என்கிட்ட ஒரு 8 வருஷம் வேலை பாருங்க. எப்படி பாருங்க, மகர் கேட்கிறாரு, மாமனாரு மருமகன்ட்ட மகர் கேட்கிறாரு. என்ன மகரு? 8 வருஷம் என்கிட்ட நீங்க வேலை பாருங்க. ஃபைன் அத்மம்த அஷ்ரன், நீங்க 10 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா ஃபமின் இந்திக், அதுவும் உங்க சாய்ஸ் தான். நீங்க 10 வருஷம் வேலை பார்க்கறதா இருந்தாலும் பார்க்கலாம், ஆனா கண்டிப்பா 8 வருஷம் என்கிட்ட நீங்க வேலை பார்க்கணும், அதுதான் நீங்க என் பெண்ணுக்கு கொடுக்குற மகரு. உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, என் மகளை நான் கல்யாணம் பண்ணி தரேங்கிறாங்க. மூசா நபி ஓகேன்ட்டாரு. 8 வருஷம் அல்லது 10 வருஷம் வேலை பார்க்கறதையே மகரா கொடுத்து வேலை பார்க்கணும், மாமனார் கீழே வேலை பார்க்கணும், அந்த வேலை பார்ப்பதை மகரா கொடுத்து கல்யாணம் பண்ணாருங்கிறத பார்க்கணும். அப்ப பாருங்க, மகருங்கிறது மணமகன் தான் கொடுக்க வேண்டும் என்பது எப்போதிலிருந்து இருக்கிறது? ஆதி காலத்திலிருந்தே இதுதான் வழக்கம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலம், நமக்கு சொல்லப்பட்ட வரலாற்றின்படியே மூசா நபி காலத்திலேயே மகர் இருக்குது, பெண் வீட்டு தரப்புல எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன இன்னைக்கு சமூகத்தில் என்ன உருவாக்குறாங்க? ஒரு திருமணத்தை ஒட்டி பெண் வீட்டுல விருந்து கொடுக்கணும். சில ஆண் வீடுகள்ல கேட்கவே செய்யறாங்க. கல்யாணம் வந்துருச்சுன்னு வைங்க, வரதட்சணை கேட்பாங்களா, நகையா கேட்கிற மாதிரி. இவங்க பொண்ணு பார்க்க போறோங்கிற பேர்ல ஒரு அட்டூழியம் நடக்கும் பாருங்க. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க பொண்ணு யார் பார்க்கணும்? மாப்பிள்ளை பார்க்கணும். மாப்பிள்ளையை விட்டுட்டு ஊர் உலகத்தில் உள்ள எல்லாரும் பார்ப்பாங்க, மாப்பிள்ளையை மட்டும் விட்டுருவாங்க. விட்டுவிட்டு பொண்ணு பார்க்க வர்றோம், இவங்க போன் பண்ணி சொல்லுவாங்க, நாங்க ஒரு பொண்ணு பார்க்க வரோம். எவ்வளவு பேர் வரிய? சுமார் ஒரு 50 பேர் வரும். 50 பேருக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு இடத்துல என்ன வேலை? இங்க இருந்து போகும்போதே உத்தரவுகள் பறக்கும்,
பெண் வீட்டாருக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே கொடுமை ஆரம்பிச்சிடும். நாங்கள் பொண்ணு பார்க்க வரோம், எங்களுக்கு வந்து சேமியா கறி வைங்க, அது ஆட்டுக்கறி தான் போடணும், நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டோம், இடியாப்பமும் கால் பாயாவும் வைங்க, கால் பாயாத்தான் இடியாப்பத்துக்கு சாப்பிடுவோம் இப்படின்னு இப்போ ஏகபோகமாக சொல்லி அதை வைங்க இதை வைங்கன்னு தொந்தரவு பண்ணி போய் பொண்ணு பார்த்துட்டு வர்றது. திரும்ப 2வது முறை மறுபடியும் நாங்கள் பொண்ணை பார்க்க விரும்புகிறோம், அதான் போய் சாப்பிட்டாச்சுல்ல, சேமியா பிரியாணி சாப்பிட்டாச்சு, இடியப்பம் பாயா அதுவும் சாப்பிட்டாச்சு, அது பத்தாதுன்னு சொல்லி மறுபடியும் நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம். பார்க்காத நிறைய நபர்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பார்க்க நாங்கள் கூட்டு வரோம், மறுபடியும் போய் அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு வந்து இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி பெண் வீட்டில் விருந்தையும் கேட்கறது. உங்களுக்கு நீங்கள் விருந்து கொடுத்துக்குங்க, நாங்கள் விருந்து கொடுத்துக்கிறோம்னா இது என்ன மார்க்கத்தில் இப்படி நடைமுறை இல்லையே. வலிமா விருந்து ஒன்று, அதை மணமகன் தானே கொடுக்கணும். எப்படி பெண் வீட்டார் தலையில் அதை சுமத்த இயலும்? சில பெண் வீட்டார் என்ன செய்யறாங்கன்னா, நாங்களா விருப்பப்பட்டு கொடுக்குறோம், நீங்களா விருப்பப்பட்டு இப்படி ஏன் கொடுக்குறீங்க? நீங்க உண்மையிலேயே விருப்பப்பட்டா கொடுக்குறீங்க? விருப்பப்பட்டுலாம் கொடுக்கறது இல்லை, சமூக அழுத்தத்தினால் கொடுப்பது. கல்யாணம்னு வந்துருச்சுன்னா இவங்க நினைக்கிறாங்க, நம்ம எத்தனை வீட்டு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு இருக்கிறோம், எத்தனை வீட்டு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டு குறை சொல்லியிருக்கிறோம், நம்ம மக கல்யாணத்தில் நம்ம சாப்பாடு கொடுக்கலன்னு சொன்னா நம்மளை கேள்வி கேட்பாங்களே, நம்மளை குறை சொல்லுவாங்களே, நம்ம எப்படி சாப்பாடு கொடுக்காம இருக்க முடியும் நினைச்சு ஒரு சமூக அழுத்தத்தின் பேர்ல தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்லை. யாரை திருப்திப்படுத்தணும்? சமூகத்தை சமுதாயத்தை திருப்திப்படுத்தணும், சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தணும். முதல் அந்த நினைப்பை விட்டுவலிங்க. திருமணமும் வரும்போது சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்தணும், அவங்கள திருப்திப்படுத்தணும், இவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படி நினைக்கிறதுனால தான் மார்க்கத்தின் எல்லைகளை மீறக்கூடிய நிலை ஏற்படுகிறது. பெண் வீட்டு விருந்துங்கிறது மார்க்கத்தில் இல்லாதது, ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லாதது. சமூக நிர்பந்தத்தினால் அழுத்தத்தினால் உண்டான ஒரு கலாச்சாரம் அது. அந்த கலாச்சாரத்தை முஸ்லிம்கள் நம்ம ஏன் கடைபிடிக்கணும்? கேட்டா விரும்பி கொடுக்கிறோம்னு சொல்வதா? விரும்பி எல்லாம் கொடுக்கறது இல்ல, நிர்பந்தத்தினால் கொடுப்பது. மார்க்கத்தில் இல்ல. ஆணை கொடுக்கணும் நல்லா சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு எது பெண் வீட்டில் ஏன் கொடுக்கணும்? இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சொந்த பந்தங்கள் தாங்க முக்காவாசி அனாச்சாரங்கள் நடக்கிறதுக்கு அவங்க ஒரு காரணம். மாப்பிள்ளை கல்யாணம் பண்றான், அவன் சக்திக்கு ஏற்பதானே விருந்து கொடுப்பான், அவன் சக்திக்கு எனக்கு 100 பேர் தான் முடியுங்கிறான். தான் தரப்புல இருந்து ஒரு 50 பேர் எடுக்கலாம், பெண் தரப்புல இருந்து ஒரு 50 பேர் எடுக்கலாம். அதுக்கு 50 பேர் மட்டும் தேர்வு பண்ண வேண்டியதானே. இவங்க என்ன இல்ல, எங்க சொந்த பந்தங்கள் பெருசு, எங்க குடும்பம் பெருசு, எங்களுக்கு 500 பேர் இருக்கிறாங்க, 500 பேருக்கு சாப்பாடு கல்யாணத்தை ஒட்டி கொடுக்கணும்னு என்ன இருக்கு? கொடுக்காட்டி சொந்த பந்தம் போயிரும், திருமணத்தை ஒட்டி விருந்து கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? கல்யாணம் மட்டும்தான் இருக்க, விருந்து கொடுக்கறதுக்கு இந்த கல்யாணம்னு ஒண்ணுதான் இருக்கா? ஏனைய பொதுவான நேரங்களில் விருந்து கொடுக்க வேண்டியதானே, அது மார்க்கத்தில் இருக்குல்ல. அப்பெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்கறதா இருந்தா எப்பதான் கல்யாணத்தை ஒட்டி கொடுத்தாகணும், கல்யாணத்தை ஒட்டி சொந்த பந்தங்களை கூப்பிட்டாகணும், பெண் வீட்டில் விருந்து கொடுத்தாகணும். எதுக்கு அப்படி நினைக்கிறீங்க? சரி, நீங்க யாரை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அவங்களை திருப்திப்படுத்த முடியுமா? பல லட்சங்களை கடன் வாங்கி விருந்து கொடுக்குறாங்க, திருப்திப்படுத்தணுங்கிற பேர்ல. அவங்க வராங்க, சாப்பிட்டு போவாங்க, சாப்பிட்டு போகும்போது எல்லாம் கரெக்டா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்களா? 4 பேர் வருவான், அந்த 4 பேர் சொல்லுவாங்கல்ல, 4 பேர் ஒரு ஊருக்கு 4 பேர் இருப்பாங்கன்னு. அதுல ஒருத்தன் போகும்போது சொல்லிட்டு போவான், என்ன பிரியாணி போட்டுருக்காங்க, நம்ம ஊர் கல்யாணத்துல நெய்ச்சோறு தானே போடுவாங்க, என்ன புத்தி கட்டவனா இருக்கிறான், இவளுக்கு புத்தி இல்லையா, எதுக்கு பிரியாணி போட்டாங்க அப்படின்னு ஒருத்தன் குறை சொல்லிட்டு போவான். சரி, நீங்க பிரியாணி போடாம நெய்ச்சோறு போட்டீங்கன்னு வைங்க, எல்லா கல்யாணத்திலையும் நெய்ச்சோறு தானடா போடுறாங்க, நீ பிரியாணி போட வேண்டியதானே, வித்தியாசமா அதை பண்ண, எதுக்கு எல்லாரும் செய்த நீ செய்யற இப்படின்னு ஒருத்தன். என்னடா இது, பிரியாணி போட்டாலும் பஞ்சாயத்து, நெய்ச்சோறு போட்டாலும் பஞ்சாயத்து, வெறுஞ்சோறு கொடுத்து பாருங்க, கொடுத்து தப்பிச்சிட முடியுமா உங்களால? வெறுஞ்சோறு, ஒயிட் ரைஸ், பருப்பு ரசம் இப்படி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், கல்யாணமா இது? ஏன்னா கல்யாணம்னா ஒரு பிரியாணி போடுவாங்க, இல்ல நெய்ச்சோறு கொடுப்பாங்க. இவன் என்ன வெறுஞ்சோறு வைக்கிறான் புதுசா? நம்ம ஊர் கலாச்சாரத்தையும் நாசமாக்கிட்டான். கல்யாணத்துல வெறுஞ்சோறு எவனாவது போடுவானா இப்படின்னு ஒருத்தன் கிளம்புவான். சரி, பிரியாணி கொடுத்தாலும் திட்டுறாங்க, நெய்ச்சோறு போட்டாலும் திட்டுறானுங்க, வெறுஞ்சோறு கொடுத்தாலும் திட்டுறானுங்க, 3ஐயும் கலந்து வைப்போம். விரும்புறவன் பிரியாணி சாப்பிடட்டும், விரும்பினவன் நெய்ச்சோறு சாப்பிடட்டும், விரும்பினவன் வெறுஞ்சோறு சாப்பிடட்டும், 3ஐயும் கலந்து வச்சிட்டீங்க. சாப்பிட்டு போகும்போது ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்பவும் 4 பேர் குறை சொல்லுவான். எல்லாம் பண திமிருங்க, கொழுப்பு எடுத்து போய் அலையிறாங்க. ஒன்னு பிரியாணியை போடு, இல்ல நெய்ச்சோரை போடு, இல்ல வெறுஞ்சோறு வை. அதே நான் 3ஐயும் வச்சு என்ன கன்ஃபியூஸ் பண்றது? இப்ப நான் எதை சாப்பிடணும்னு குழப்பம் வருதா இல்லையா? எல்லாம் துட்டு கொழுப்புல திமிர்ல அலையிறான், சொல்லுவாங்களா இல்லையா? நீங்க எதை செஞ்சாலும் குறை சொல்றதுக்கு 4 பேர் இருப்பான். அந்த சமூகத்தை ஏன் நீங்க பாக்குறீங்க? அவங்களுக்காக நம்ம மார்க்கத்தில் வளைஞ்சு கொடுக்கணுமா? அப்ப பெண் வீட்டு விருந்து என்பது இஸ்லாத்தில் இல்லாதது. மார்க்கம் அது சொல்லலை. சமூக நிர்பந்த அழுத்தத்தினால நாங்க கொடுத்தாகணும்,
கொடுத்தா தான் சொந்த பந்தங்கள் இருப்பாங்க. இதை ஒரு சொந்த பந்தங்களை இணைக்கிறதுக்கு இதை காரணமாக்குறாங்க. பெண் வீட்டு விருந்து கொடுக்காதப்பான்னு சொன்னா இல்ல இஸ்லாத்துல சொந்த பந்தத்தை இணைச்சு வாழணும்னு இருக்கா இல்லையா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கல்யாணத்துல நீ ஒரு அனாச்சாரம் பண்ணாத, வீண் வரையும் பண்ணாதன்னு சொன்னா இஸ்லாத்துல சொந்த பந்தத்தை இணைச்சு வாழணுமா இல்லையான்னு கேட்டா சரி வருமா? ஒரு தப்பான செயல் நடக்கும்போது எதுக்கு இஸ்லாத்தில் இருக்கிறீங்க? திருமணத்துல தான் இணைக்கணுமா? தேவையற்ற செலவுகளின் மூலமாகத்தான் சொந்த பந்தத்தை இணைத்து வாழணுமா? பொதுவான நேரத்தில் சொந்த பந்தங்களை கூப்பிடுங்க. எந்த காரணமும் இல்லாம சொந்த பந்தத்தை கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க, யாரும் வேண்டாம்னா. அப்ப மார்க்கத்தில் இப்படியான ஒரு தெளிவான வழிகாட்டல் இருக்கின்ற பொழுது பெண் வீட்டு விருந்தையெல்லாம் சாதாரணமாக்கி அது ஒரு சுமையா மாறி நம்மளும் போய் சாப்பிட்டு வந்தோம் நீங்க சமூகத்தில் அது சுமையா மாறுது. நிறைய பெண்கள் திருமண வயதை அடைந்தும் அவங்க திருமணம் பண்ண முடியாம போறதுக்குரிய காரணம் எதுவாக இருக்குன்னா தந்தையை யோசிக்கலாம். ஒரு கல்யாணம்னா நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்க, சாப்பாடு கொடுக்கணும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், லட்சக்கணக்கில் நமக்கு செலவாகும். அந்த அமௌண்ட் நம்ம கிட்ட இல்லை. அப்ப நம்ம பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம், தள்ளி போடுவோம். இதுக்கெல்லாம் நம்மளும் காரணம். யாரெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத, மார்க்கம் நமக்கு வலியுறுத்தாத அந்த பெண் வீட்டு விருந்தை ஆதரிக்கிறோமோ, அதுல போய் நம்ம சாப்பிட்டு வர்றோமோ, அவர்கள் அனைவருக்குமே அந்த தவறுல ஒரு பங்கு இருக்கு. இதை உணர்ந்து அது கூடாது என்பதை நாம இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கிறோம்.